மணத்தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம நல்லா சுருக்குன்னு செய்வோம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி புளிக்குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் 3மே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கு இந்த மாதிரி 3யும் போட்டு தாளித்தோம்னா நல்ல மணமாக இருக்கும். பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே பாருங்கள் சின்ன வெங்காயமும் பூண்டு 2 சேர்த்து 150 கிராம் நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். இவ்வளோ தான் மசாலா. உங்களுக்கு இதில் இந்த மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்பு தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதே கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை விட இது அதுக்கு மேலே ஈஸி. எல்லாருமே குழம்பு தூள் அரைச்சி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு. எப்பயுமே ஒரே மாதிரி சும்மா சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு காரக்குழம்புலாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 2-3 நாளைக்காவது உங்களுக்கு இதை வச்சு சாப்பிட்லாம். 2-3 நாள், 1 வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டு போகாமல் அது பாட்டுக்கு இருக்கும். அப்படி இல்லை கெட்டு போயிருமோ என்னமோ அப்படின்னு நீங்கள் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இது போல் மசாலா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். நல்ல புளிப்பாக இருக்கணும். புளி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நம்ம வந்து கம்மியாக தான் செஞ்சுருக்கோம், கரெக்டாக இருக்கும். ஒரு நேரத்துக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதித்து வெந்து தண்ணி வத்தட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ இல்லை உங்ககிட்ட வெல்லம் எதுனா இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இனிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த காரம், அந்த புளிப்பு, அந்த இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து வரப்போ அந்த குழம்பு வந்து வெறும் குழம்பே அப்படியேவும் என்ன சொல்கிறது நக்கி சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம வத்தல் வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு தாளிக்கிற பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சதுமே வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்திருக்கேன். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு வத்தல் நல்லா பொரிய விடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், அந்த சாப்பிட்றப்ப சவுச்சவுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பையும் பார்த்திங்கன்னா வத்தலை கருக விடவும் கூடாது, அதுவும் ரொம்ப கசந்து போயிடும். அதனால் அப்படியே லைட்டாக வறுத்து அப்படியே மேலே ஊற்றிடலாம். அந்த எண்ணெயோடையே சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயோடையே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அட இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த குழம்புக்கே அடிமையாகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் குழம்பு. அவ்வளோதான். இப்போ மாற்றி வச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு 200 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் பொரியல்னு வரப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பொரியலுக்கு இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கூட வெட்டிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக அந்த பீட்ரூட்டை கழுவி பாருங்கள், இத்தினூண்டு தண்ணி. அவ்வளோதான். இந்த தண்ணியோடு அது வேகிறதுக்கு நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா பீட்ரூட் வந்து நல்லா வெந்து தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விடுவோம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கலாம். அருமையான பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி. அப்படியே வத்த குழம்புக்கு சூப்பர் சைடிஷ். பார்த்திங்களா, என்னமான ஒரு சைடிஷ்.
ஒரு குழம்பு செய்கிறோம்னா அதுக்கு ஏற்றா போல் ஒரு சைடிஷ் செஞ்சோம்னாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ரெடி. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல் குழம்பு, பீட்ரூட் முட்டை பொரியல், சாப்பாடு. இதுதான் இன்றைக்கி லஞ்ச். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வத்த குழம்பு மணத்தக்காளி வத்தல் மட்டும் இல்லை, எந்த வத்தல் போட்டு நீங்கள் குழம்பு செஞ்சாலுமே இதே மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதே டைம் 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும், கெட்டு போகாது. அதாவது சூடு பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அதுக்காக அப்படியே சூடு பண்ணாமே அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். லைட்டாக காலையில் எழுந்திரிச்சு நைட்டில் சூடு பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா 3 நாள் 4 நாள் வரைக்கும் கூட இருக்கும். அதே போல் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரூமில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கண்டிப்பாக வாங்கி வச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. வீட்டில் குழம்பு தூள் வச்சுருக்கவங்க குழம்பு தூள் போட்டு செய்யலாம். இல்லாதவங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் போட்டு, மல்லித்தூள் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.